இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் தேர்தல் பத்திரம், PM கேர்ஸ் ஃபண்ட், ரஃபேல் குறித்த உண்மைகள் அம்பலமாகும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். கருணாநிதி ஸ்டாலின் சிதம்பரம் சிலுவைபுரத்தில் நடந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் சிதம்பரம் மக்களவை தொகுதி விசிக வேட்பாளர் திருமாவளவன் மற்றும் மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது தமிழ்நாட்டில் உள்ள 69% இடஒதுக்கீடு பாஜகவின் கண்களை உறுத்துவதாக கூறினார். இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது. இந்த வேலைக்கு இவங்க எல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. எரியுதடி மாலா, ஃபேனை போடு அப்படின்னு கதறுவாங்க. ஊழல்வாதிகளை வெள்ளையடிக்க பிரதமர் மோடி புதிதாக வாஷிங் மெஷின் வாங்கியிருப்பதாகவும் முதலமைச்சர் சாடினார். அவர் ஒரு வாஷிங் மெஷின் வாங்கியிருக்காரு. மேட் பை பிஜேபி. அது மேட் இன் இந்தியா, மேட் இன் ஜப்பான் சொல்றோம்ல, அது மாதிரி அந்த வாஷிங் மிஷினுக்கு பேரு மேட் பை பிஜேபி, மேட் இன் பிஜேபி. அந்த வாஷிங் மிஷின் மூலமாக ஊழல் பண்ண அரசியல்வாதிகள் பிஜேபிக்குள்ள போனா திரும்ப வரும்போது ஊழல் கரையெல்லாம் போய் வழக்கெல்லாம் வாபஸ் ஆகி கிளீன் ஆயிடுவாங்க. ஜூன் மாதத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது தேர்தல் பத்திரங்கள், PM கேர்ஸ், ரஃபேல் குறித்த ஊழல் குற்றச்சாட்டுகளின் உண்மை வெளிவரும் என குறிப்பிட்ட முதலமைச்சர், சமூக நீதிக்கு வரும் ஆபத்தை மக்கள் உணர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஊழல், குடும்ப அரசியல், கச்சத்தீவு என திசை திருப்பி வருவதாகவும் விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பாஜகவின் B டீமாக அதிமுக மாறியிருப்பதாகவும் கூறினார். கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? இந்த தேர்தலுக்கு உங்க பிளான் என்ன? பாஜக போட்டு கொடுத்த பிளான் படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு வராம தடுக்க தனியா நிக்கிறீங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், மதியழகன் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இருந்த கட்சிக்கு பழனிசாமி வந்து வாய்ச்சிருக்கிறாரு. கட்சியை மொத்தமா லீஸுக்கு விட்டுட்டு மோடியோட பேட்டியமா இருக்காரு. சட்டமன்ற தேர்தல் வரட்டும், அதிமுக வென்ற தொகுதிகளையும் சேர்த்து திமுக வெல்லும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்தார். இன்னும் 24 அமாவாசை தான் இருக்கு பாருங்கன்னு ஏதோ உளறிட்டு இருக்காரு. தினமும் காலையில் எழுந்ததும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு எத்தனை அமாவாசை இருக்குன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும். அரசியல் அமாவாசை தான் பழனிசாமி. தன்னை சுத்தி இருந்த அத்தனை பேரையும் முதலிலே குத்தின அரசியல் அமாவாசை பழனிசாமி அவர்களை சட்டமன்ற தேர்தல் வரட்டும், அதிமுக இருக்கக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்து திமுக பறிக்கும், இது உறுதி. எடப்பாடி பழனிசாமியை கதற விடுவதற்காகத்தான் உதயநிதி ஸ்டாலின் அரசியலில் களமிறங்கி உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். தினமும் இப்படி கதற விடுறாரு, அதுக்குத்தான் அவர் வந்திருக்கிறாரு.